ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். காஜு கட்லீஸ் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். இன்றைக்கி இந்த 2 ஸ்டைலுக்குமே சேர்த்து 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். 1/2 கப் ஒன்றும் 1/2 கப் இன்னொரு ரெசிபிக்கும். இந்த 1/2 கப்பை மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து சளிச்சிக்கலாம். அதுக்கு பவுலில் இந்த மாதிரி வச்சு சளிச்சிட்டு இந்த அரைப்படாத முந்திரியை வந்து மறுபடியும் மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். 1/2 கப் முந்திரிக்கு அதில் பாதி அளவுக்கு பால் பவுடர், அதாவது 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பவுடரும் சேர்த்து 1 கப் அளவுக்கு இருக்குது. 1 கப் அளவுக்கு இந்த பவுடருக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சரியான அளவில் இருக்கும். கடாயில் 1 கப் சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர டைமில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா திரண்டு வரணும். இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும்னு நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி கலந்து விடும்போது இந்த மாதிரி ஒயிட் லேயர்ஸ் வரணும். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ஒரு பிளேட்டில் இதை சேர்த்துடலாம். லேயர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சும்மா சேர்த்துக்கிட்டா போதுமானது. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இப்போ வந்து ஒரு பாலித்தீன் பேக் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ரேப்பர் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் இந்த பேப்பர் யூஸ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ரேப்பர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. அந்த பிளேட்டில் இருக்கிறத வந்து இந்த நெய் தடவின இந்த பேப்பரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இப்போ ஷேப் பண்ணிக்கலாம். பாலித்தீன் பேக் வச்சு இதை மூடிட்டு இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரோலிங் பின் எடுத்து மெதுவாக தேய்ச்சிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சா மெல்லிசாயிடும். காஜு கட்லீஸ் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ்க்கு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ நல்லா சூப்பராக பீஸ் வருதுன்னு பாருங்கள். இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டைலில் காஜு கட்லீஸ் பார்த்தாச்சு. இப்போ இது 2வது ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அந்த 1/2 கப் முந்திரி முதல்ல எடுத்து வச்சோம்ல, அதை வந்து நான் இந்த டம்ளரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மெஷர் பண்ணிட்டேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. 1 டம்ளருக்கு பால் சேர்த்து இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இது 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அதுக்கு கடாயில் எந்த டம்ளரில் முந்திரி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை கடாயில் சேர்த்துட்டேன். இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் இருக்கிறத தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ அப்படின்னா அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த மைசூர் பாக் காய்ச்சுவோம்ல, அதே மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா திக்காகி வரட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக வரணும்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காகி சுருண்டு வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி ஆகிறதுக்கு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. கடாயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெய் தடவின பிளேட்டில் இதை சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு காஜு கட்லிக்கு செஞ்சோம்ல, அதே மாதிரி தான் நெய் தடவின பேப்பரில் இதை சேர்த்துட்டு நல்லா நீட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த கடைசி ப்ராசஸ் மட்டும் 2 ரெசிபீஸ்க்கும் சேம் தான். சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் வேறு. இப்போ நல்லா ஷேப் பண்ணியாச்சு. இதை 2 மணி நேரம் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பீஸ் போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம 2 விதமாக காஜு கட்லி செஞ்சாச்சு. 2ஐயும் நான் உங்களுக்கு ஒன்றா வச்சு காட்டுற பாருங்கள். இந்த 2 ஸ்டைலில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.